ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாஸ்லிங் டிடி. இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷீன்பாகல்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோயில், அங்கே தான் இன்றைக்கி வந்து நம்ம போகிறோம். ஸோ எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் இந்த டேட் அப்போ அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு பூஜை இருக்குது. ஸோ அதில் கலந்துக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வழி வந்து டிகேபுரம்லேருந்து ஷீன்பாகம் போகிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் பாலாறு வழி இது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாம் வந்து அங்கே போயிருந்தோம். கோவிலோட உரிமையாளர் வந்து திரு ராஜன் பாபு அவர்கள். இவர் வந்து எங்களோட ரிலேட்டிவ் தான். ஸோ இன்றைக்கி அந்த பூஜை எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஷீன்பாகமில் விநாயகர் கோவில் இருக்குது இல்லையா, ஸோ அங்கேருந்து பைக்கில் போனீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes ஆகும். அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் வந்து இருக்குது. ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுற திருவிழா இங்கே ரொம்பவே விமரிசையாக நடக்கும். நீங்கள் வந்து ஷீன்பாகமில் இருக்கீங்க, அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க, இல்லை ஆன்மீகம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து வாங்க. இங்கே வந்து வழி கொஞ்சம் மேடாக இருந்ததுனால நான் அங்கே நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த கோயிலெலாம் க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த கோவில் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். अष्टमी चंद्र विभ्राज तर्यत्रसोभिदाये स्वाहा मुखचंद्र कलाभाभांगनाभि विशेषगाये स्वाहा अदनस्मर मांगल्य सहदोरण जिल्लिगाये स्वाहा अक्षलक्ष्मी परिवार सलनीनापरोषणाये स्वाहा नवसंभव पुष्पाभा नासा दंड विराजिताये स्वाहा तारा गांधी तिरस्कारी नासा पर्णवासुराये स्वाहा कदम्ब मंजूरी वृक्षां कर्णपूर मनोहराये स्वाहा तारंग युगलीभूत सपनोर्मंडलाये स्वाहा सुप्र विद्यांग आकारा गुरुवंगीरोज्ज्वलाये स्वाहा समस्तिदाये स्वाहा महाशक्ति कुंडलिनी पिशबंधुधनी यस्यै स्वाहा भवानी भावनागम्य भवारण्यपुरारिकाये स्वाहा भक्तप्रिया भक्तमूर्ति भक्त सौभाग्यदायिन्ये स्वाहा भक्तप्रिया भक्तगम्या भक्तवृक्षाभया भाये स्वाहा शांब सागर धाराज्य सौभाग्य सौदायिन्ये स्वाहा सांगरीरूपिणी आत्मीपानाल माता मातृका वनरूपिणी महाकैलास नलया मृणाल मधुरोत्प्रदा महानियादया मूर्ति महासाम्राज्यधारिणी आत्मविद्या महाविद्या श्री विद्या कामशेषिता श्री षोडशाक्षरी विद्या त्रिकोणकामगोरिका कडाक्षकुल्लपुरिवत्तले இறுக்கன் முறுக்கன் கருங்காலி நாயுருவி அரசன் அத்தி வன்னி வெள்ளக்கூர் கர்ப்பை என்று சொல்லக்கூடிய 9 விதமான சமத்துக்களை கொண்டு மகா யாக வேள்வியானது சேவிக்கப்பட்டு அந்த யாகத்துல நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அது போல இந்த அம்பிகைக்கு உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாகத்திலே இருக்கக்கூடிய வெண்மங்கல பொருட்கள் யாகத்திலே வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் ராஜிற்காய் பாஜிற்காய் கருக்காய் வந்திருக்கு வாய்ந்திருக்கு அடிக்கட்டை புதிர்கட்டை சந்தனக்கட்டை தேவதாசக்கட்டை கஸ்தூரி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய 108 விதமான நன்மங்கல பொருட்களை இறைவனுக்கு உணவாக கொடுக்கப்பட்டு நமக்கெல்லாம் நவகிரகங்களுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக வேண்டும் என்பதற்காக சூரிய பகவான் புகழ்ந்த கோதுமை, சந்திரன் புகழ்ந்த நெல், செவ்வாய்க்குரிய துறை, புதனுக்குரிய பச்சை பயிறு, குருவுக்குரிய கடலை, சுக்கரனுக்குரிய பச்சை, நிறையக்கூடிய எள்ளு, ராகுக்குரிய உளுந்து, தேவனுக்குரிய கொள்ளு என்று சொல்லக்கூடிய 9 விதமான தானியாதிகள் எல்லாம் இப்பொழுது மகா ஆகுதியாக இறைவனுக்கு அந்த உணவாக மகா பூர்ணாதி என்று சொல்லக்கூடிய அந்த வைபவமானது நடைபெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே நான் சொல்றேன், திருப்பி எல்லாரும் திருப்பி சொல்லிக்கோங்க. தமிழ்ல தான் சொல்றேன், சொல்லிக்கோங்க. எங்களால் அடையப்பட்ட அவங்க நம்ம டிஃபன் சாப்பிட்டீங்களா? நாங்கதான் அவசரம் அடையப்பட்ட அனைத்து புண்ணியங்களின் வாயிலாகவும் இறைவனின் பிரீதிக்காகவும் மகா நேருவாகிய இமயத்தின் பின்பக்கம் சக என்னும் ஆண்டின் கணக்கின்படி காமிகம் முதலாக
மாதுளம் வரையாக கூறியுள்ள 28 ஆகமங்களுக்கிடையே எங்களுடைய காலமாகமத்தில் நாங்கள் செய்விக்கும் யாகத்தில் ஓம் மகாகணபதி எழுந்தருளி நாங்கள் கொடுக்கின்ற அவிழ்வாகற்றை ஏற்றுக்கொண்டு அந்த வினையும் வருகின்ற வினையும் தீர்த்து அருள் புரிய வேண்டும் ஓம் மகாலட்சுமி நாங்கள் செய்விக்கும் யாகத்தில் எழுந்தருளி நாங்கள் கொடுக்கின்ற அவிழ்வாகற்றினை ஏற்றுக்கொண்டு அஷ்ட லட்சுமி கிருபாகடாட்சத்தை தந்து அருள் புரிய வேண்டும் ஓம் இம்ராக அத்யாய தர்மாய நேருதியாய வருணாய வாயுனாய குடேனாக ஈசான்யாக என்று சொல்லக்கூடிய திக்பாலகர்கள் நாங்கள் செய்விக்கும் யாகத்தில் எழுந்தருளி நாங்கள் கொடுக்கின்ற அகில்வாகற்றினை ஏற்றுக்கொண்டு எங்களது ஆலயத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி செய்து எங்களது ஊரில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி செய்து எங்களது இல்லத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி செய்து நன்மைகளை தந்து அருள் புரிய வேண்டும் ஓம் ஆதித்யாதி சூரிய சந்திர அங்காரக புத குரு சுக்ர சனி ராகு கேது ஆகிய 9 கிரகங்களும் நாங்கள் செய்விக்கும் யாகத்தில் எழுந்தருளி நாங்கள் கொடுக்கின்ற அகில்வாகமானது சூரிய பகவானுக்குரிய கோதுமை சந்திர பகவானுக்குரிய செவ்வாய்க்குரிய புதனுக்குரிய பச்சை பயிறு குருவுக்குரிய கடலை சுக்கிரனுக்குரிய மொச்சை சனிக்குரிய எள்ளு ராகுக்குரிய உளுந்து கேதுவுக்குரிய கொள்ளு என்று சொல்லக்கூடிய தானியாதிகளை அவிழ்வாகமாக ஏற்று எங்களது ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி செய்து நவகிரகங்களினால் ஏற்பட நின்ற நன்மைகளை தந்து அருள் புரிய வேண்டும் ஓம் இஷ்ட தேவதா இல்ல தேவதா குல தேவதா ஸ்ரீ ஆதார பரமேஸ்வரி நாங்கள் செய்விக்கும் யாகத்தில் எழுந்தருளி நாங்கள் கொடுக்கின்ற அகிழ்வாகற்றினை ஏற்றுக்கொண்டு மந்திரம் தந்திரம் யோகம் கிரியை ஞானம் என்னும் பல்வேறு விதமான பூஜைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்ட தேவதையாக இருக்கக்கூடிய நாகால பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த பூஜையிலே கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகம். இந்த நாகத்தை கண்ணிலே பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த நாகால பரமேஸ்வரி. அத்தகைய இந்த அம்மனுடைய
இந்த வருஷாப்தி என்று சொல்லக்கூடிய இந்த பூஜையிலே இந்த மகா பூர்ணாவதியானது சேவிக்கும் இந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்கும். ஆக இதெல்லாம் மனதார அந்த அம்பிகையிடம் நீங்கள் வேண்டினால் இந்த தருணத்திலே நீங்கள் வேண்டுவது என்னவோ அதை அப்படியே வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அம்பிகை தான் நாகால பரமேஸ்வரி அம்பிகை. ஆக மனதார அந்த அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஓம் பூர்ணாவதிம் தத்வா பூர்ணாவதேவ தமா பூர்ணாவதம் காலகாலய புகை ரூபமாக நாம் சுவாசிக்கும் பொழுது பல்வேறு விதமான நோய்கள் தீரும் என்பது வேதத்துல மாத்திரமல்ல இன்றைய இப்பொழுது மகா கலசாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறைசக்தியை மந்திரம் சொல்லி காற்றின் மூலமாக நிலத்திலிருந்து நிலத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய இறைவனை அந்த அக்னிக்கு கொண்டு வந்து அந்த அக்னியில் இருக்கக்கூடிய இறைசக்தியை கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜலத்திலே புனித நீராக உருவேற்றி அந்த சக்தியை வந்து அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய சாநித்தியமான சக்தியை பிம்பம் என்று சொல்லக்கூடிய சிலைக்கு சாற்றி அந்த இறைசக்தியை அந்த இருக்கும் அந்த உடல்நாட்டிற்கு இன்னும் இந்த யாகத்தின் மூலமாக இன்னும் அதிகமான ஒரு சக்தியை தரக்கூடிய வைபவமாக இந்த யாகமானது செய்யப்பட்டு இப்பொழுது மகா கலசாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கலசாபிஷேகம் நடைபெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானமும் வழங்கியிருந்தாங்க. பிரிஞ்சி ரைஸ், சக்கரை பொங்கல், அப்புறம் சுண்டல் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் வந்து அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் ஆன்மீகம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ மேலும் மேலும் என்னோடய சேனல்லேருந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.